தமிழ் சினிமாவில் பிளாஷ்பேக் காட்சிகள் என்றாலே ரசிகர்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. குறிப்பாக ரஜினிகாந்த் சார் நடித்த பாஷா திரைப்படத்தில் வரும் பிளாஷ்பேக் சினிமா ரசிகர்களின் மனதில் இன்னும் கச்சிதமாக பதிந்துள்ளது. அந்த காட்சிகள் மட்டுமே படத்தை ஒரு கல்ட் கிளாசிக் நிலைக்கு கொண்டு சென்றன என்று கூட சொல்லலாம். பாஷா அளவுக்கு வலிமையான பிளாஷ்பேக் ஃபீல்கள் தற்போது வெளியாகிய கூலி திரைப்படத்தில் மீண்டும் உயர்ந்துள்ளன. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது கதை சொல்லும் பாணியில் உணர்ச்சி, அதிரடி, சஸ்பென்ஸ் அனைத்தையும் ஒருங்கே கலக்கி ரசிகர்களை திரையரங்கில் லிட்டரலி சீட் நுனியில் அமர வைத்துள்ளார். சமூக வலைதளங்களில் தற்போது கூலி பிளாஷ்பேக் காட்சிகள் பற்றி பேசாதவர் யாரும் இல்லை. கதாநாயகனின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் அந்த காட்சிகளில் கதையின் உண்மையான நோக்கம், முக்கிய வில்லனின் மறுபக்கம் மற்றும் நாயகனின் மன உளைச்சல்கள் அனைத்தும் மிகுந்த திரை சுவையுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இதனால் பாட்ஷாவின் பிளாஷ்பேக் நினைவுகள் ரசிகர்களுக்கு வந்தாலும் லோகேஷின் வெளிப்பாடு அதை மிஞ்சுவதாக பலர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். கூலி திரைப்படத்தின் முதல் நாள் முன்பதிவு வசூல் மட்டும் ரூபாய் 100 கோடியை தாண்டி உள்ளது. இதில் தமிழ்நாட்டில் 36 கோடியும் வெளிநாடுகளில் 44 கோடியும் வசூலாகி உள்ளது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 127 கோடி வசூலாகி உள்ளது. மொத்தமாக கூலி முதல் நாள் வசூல் 190 கோடியை தாண்டி உள்ளது. கேரளா தளபதி விஜய் கோட்டை என்றாலும் இன்று வெளியான கூலி திரைப்படம் 10 கோடி வசூலாகி உள்ளது. இதுதான் நம்ம தலைவர் கெத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.